ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஆர்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மென் ஷர்ட்டை உமன் டாப்பாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. அதுக்காக வந்து நான் ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ், காலர் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை வந்து சேஃப்டி பின் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் இருக்கிற ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் ஷோல்டரில் இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நான். இப்போ பேக் சைடு மடிச்சுட்டு மேலே நெக் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெக் வந்து லோவாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நான் ரவுண்ட் நெக் வைக்கல, வி ஷேப்பில் நெக் தான் வச்சுருக்கேன். இப்போ நெக் வந்து ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணிவிட்டு மேலே இருந்து 28 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பேக் சைடு வந்து கட் பண்ண மாட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண வாட்டி அதுலேயும் ஸ்டிச்சஸ் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் கிடைக்கும். பிரித்த வாட்டி அதை அயர்ன் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் வந்து உள்ளே போகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் கிளாத்தையும் பேக் சைட் கிளாத்தையும் ரெண்டாக மடிச்சுட்டு மேலே ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆர்ம்பிட் மார்க் பண்ண போகிறோம். ஒரு கிளாத் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் கரெக்டாக இருக்கும். இன்னொரு கிளாத் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் கீழே வந்து இருக்கும், ஆர்ம்பிட் வந்து கீழே இருக்கும். அதுக்கு வந்து நான் இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து கட் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ண போகிறேன். இதை அப்படியே கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இந்த ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டிசைனராக இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக அதை மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷன் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஸ்டிச் போட்ட வாட்டி மேலே வந்து நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம். ஃப்ரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்ட வாட்டி ஃப்ரில் வைக்கலாம். தையல் மிஷினில் வந்து இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு டைப் இருக்கும், இது நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃப்ரில் இது மாதிரி ஈஸியாக வந்துடும். ஃப்ரில் வச்ச வாட்டி மேலே இருக்கிற போர்ஷனோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்பிட்காக வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு சின்ன கிளாத், அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி மேலேயும் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்பிட் மறுபடியும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவனாக இருக்கும். இப்போ ஷோல்டர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கிளாத் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து லாங்காக இருக்கும். லாங்காக இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படுமோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து மடித்து தைச்சிட்டு ஸ்லீவ்ஸ் இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பெருசாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு கிளாத் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கீழே கட் பண்ணிடுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த கயிறு போகிறதுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த கயிறை. இப்போ ஸ்லீவ்ஸில் ரிமைனிங் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நெக் பைப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன்.
இப்போ ஸ்லீவ்ஸையும் இந்த கிளாத்தையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த டாப்பில் வந்து கீழே கொஞ்சம் ஓப்பன் இருக்கிற மாதிரி வரதுக்காக நான் சைடில் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஸ்டிச் போட போகிறோம். இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற கிளாத்லாம் வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.